வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதில் நினைத்துக் கொண்டு உங்களுடன் உரையாடத் தொடங்குகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் ராம்ஜி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சம்சாரம் அது மின்சாரம் அப்படிங்கிற படம் விசுனுடைய வாழ்க்கையில சம்சாரம் அது மின்சாரம் படத்திற்கு முன், சம்சாரம் அது மின்சாரம் படத்திற்கு பின் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். மணல் கயிறு எப்படி பெரிய ஹிட் ஆனுச்சோ அதை விட 5 மடங்கு ஹிட் கொடுத்தது தான் சம்சாரம் மின்சாரம். அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல கூட அந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் கிடையாது. மணல் கயிறுன்னு ஒரு டைட்டில், டௌரி கல்யாணம்னு ஒரு டைட்டில், அப்படி இப்படின்ட்டு தான் இருக்கும். ஆனா சம்சாரம் அது மின்சாரம் வந்த பிற்பாடு பெண்மணி அவள் கண்மணி, திருமதி ஒரு வெகுமதி, வேடிக்கை என் வாடிக்கை அப்படின்னு சம்சாரம் அது மின்சாரம் பேட்டர்ன்லேயே நிறைய தயாரிப்பாளர்கள் படம் டைட்டில் கேட்டாங்க அப்படின்னு விசு சார் என்கிட்ட ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தார். ஏவிஎம் உடைய சம்சாரம் இது மின்சாரம் இதுல விசு சார் ஒரு பாணியை பின்பற்றினார். அது ரொம்ப புதுமையாகவும் ரொம்ப ஈர்க்கும் வகையில் இருந்தது. பொதுவா விசு சாருடைய கதாபாத்திரங்கள் நம்ம மனசுல பச்சைக்கன்னு ஒட்டிக்குவாங்க. ஏன்னா எல்லாருமே மிடில் கிளாஸ் கேரக்டர்ஸ் தான். இந்த படத்துலையும் அப்படித்தான். அம்மையப்ப முதலியாருடைய குடும்பமும் அப்படிப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் அப்படின்னாலும் கூட அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு 4 வரி, ஒரே மெட்டு ஆனா 4 வரி கொண்டு, எப்படி இந்த நாயகன் திரைப்படத்துல தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடித்தாரோ அப்படின்னு வர்றது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரும். ஆனா அது வெவ்வேறு விதமான ஒரு தாக்கத்தை நமக்கு கொடுக்கும். ஆனா வரிகள் அதே தான் இருக்கும். ஆனா இங்க வரிகள் வேற விதமா இருக்கும். ஆனா டியூன் அதே டியூன் தான். அப்ப சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தைகள் வெவ்வேறு விதமா அந்தந்த கதாபாத்திரங்களை சொல்ற வகையில இருக்கும். வைரமுத்து அவர்கள் பிரமாதமான முறையில எழுதியிருப்பார். அந்த கதை, அந்த கதாபாத்திரத்தை அப்படியே அதுல சுருக்கி 5 வரியில 6 வரியில சொல்லியிருப்பார். அது சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம், அன்பு கொள்ள யாரும் இல்லை, எந்த நெஞ்சும் ஈரம் இல்லை, சம்சாரம் பந்தமில்ல பாசமில்ல, சொந்தம் இங்கு சொந்தம் இல்லை, சம்சாரம் நேரம் நெருங்கி தொட்டா ஷாக் அடிக்கிற மின்சாரம். சங்கர் கணேஷ் இசை, வைரமுத்து அவர்கள் வரிகள், எஸ்பிபி அவர்கள் பாடியிருப்பார். இது காமனா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறமா ரகுவரன் கணக்கெல்லாம் கேட்டு சண்டை ஆயிடுது இல்லையா, அப்போ ஒரு பிரிவினை ஏற்படுறதுல கணக்கு பார்க்குறாரு இல்லையா, காசு கணக்கு. அப்ப என்ன ஆத்தா என்ன ஒப்புக்குத்தான் அடி, பாறாங்கல்ல பெத்து புட்டா பாசம் ஏதடி, பெத்த புள்ள தந்த பணம் உப்புக்கு ஆகுமா, தாய்ப்பாலுக்கு கணக்கு போட்டா தாலி மிஞ்சுமா, வாய கட்டி வளர்த்த புள்ள மல்லு கட்டி நிக்குதடி, வாங்கி தந்த காசுக்கெல்லாம் வட்டி கட்ட சொல்லுதடி, கோடு ஒண்ணு கிழிக்க வச்சு கும்மி அடிக்குது அண்ணாச்சி, சம்சாரம். இது அந்த ரகுவரன் சம்பந்தப்பட்ட விஷயம். கோடு கிழிச்சிடுறாங்க. இதை அடுத்து காலில் ஒரு முள்ளு தச்சா கண்ணு கலங்குது. இது அந்த கோடு கிழிச்சு அந்த பக்கத்துல லக்ஷ்மி இருப்பாங்க, இந்த பக்கம் கமலா, கமேஷ், விசு எல்லாரும் இருப்பாங்க. லக்ஷ்மிக்கு குழந்தை பிறந்திருக்கும், பால் கட்டி இருக்கும், அதனால மார்பகம் வலிக்க ஆரம்பிச்சிடும், தவிப்பாங்க. இப்ப என்ன செய்யறது, கோட்டை தாண்டி போலாமா வேணாமா, போறதா என்னங்கிற தவிப்புல மருகி தவிப்பாங்க கமலா, கமேஷ் அவர்கள். அந்த சமயத்துலதான் இந்த பாட்டு. என்ன அழகு வரிகள் பாருங்க. காலில் ஒரு முள்ளு தச்சா கண்ணு கலங்குது, கண்ணில் ஒரு தூசு பட்டா கைதான் ஓடுது, சேவல் ஒன்று கோடு கிழிச்சு வேலி போட்டது, வேலி தாண்டி கோழி போக வேலை வந்தது, அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லை, பாசத்துக்கு சட்டம் இல்லை, மீறுவது குத்தம் இல்லை, பாசத்துக்கு ரெக்கமோலச்சி பறந்து போகுது தன்னாலே. போயிடுவாங்க.
அந்த கோடை தாண்டி கமலா கமேஷ் போயிடுவாங்க. அந்த மார்பு வலிக்குது அப்படின்னு சொல்றதுக்காக, பால் கட்டி இருக்குன்றதுக்காக அந்த உதவி செய்யறதுக்கு அவங்க போயிடுவாங்க. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆபத்துக்கு பாவம் இல்ல, பாசத்துக்கு சட்டம் இல்ல, மீறுவது குத்தம் இல்ல, பாசத்துக்கு ரெக்கமுளச்சி பறந்து போகுது தன்னாலே. ஆச்சா, இது அந்த காட்சிக்கு, அந்த கேரக்டருக்கு. அடுத்தாப்புல +2 படிக்கிற அந்த காஜா ஷெரீஃப், விசுனுடைய கடைசி பையன், வடக்கே இருந்து வந்திருக்கிற ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணுவார் தலைவர். ஆனால் அந்த பொண்ணு டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மும்பைக்கு போயிடுவாங்க. அப்படி போகும்போது ஒரு பாட்டு, இந்த சொந்தம் என்ன சொந்தம் யாருக்கும் தோணல, வாய் திறந்து சொல்ல வந்தா வார்த்தை வரல, வானவில்ல சின்ன புள்ள வளைக்க பாக்குது, ஆகாயத்தில் ஊஞ்சல் கட்ட ஆசைப்படுது. டீனேஜ் இல்லையா, +2 படிச்சிருக்கா அப்புறம் தம்பி. அந்த சமயத்துல வர ஒரு இன்ஃபாச்சுவேஷன் லவ். ஆகாயத்தில் ஊஞ்சல் கட்ட ஆசைப்படுது. வைரமுத்துவ பாருங்க. சீரகொன்னு முளைக்கும் முன்னே பறக்குது பட்டாம்பூச்சி, காமதேவன் ராஜாங்கத்தில் இது ஒரு கண்ணாமூச்சி, ஆத்துமேட்டில் எழுதி வச்சத அல அடிச்சது அண்ணாச்சி, சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்ன்ல இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தாப்புல ரகுவரனுக்கும் பணப்பிரச்சனை ரகுவரன் பண விஷயத்த பணக்கணக்கு சொல்லி இதெல்லாம் சண்டை போடுறாரு. அப்ப ஒரு பாட்டு ஒன்று வச்சாச்சு. லக்ஷ்மியும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற ஒரு விஷயம், அந்த சமயத்துக்காக ஒரு பாட்டு ஒன்று போட்டாச்சு. அதற்கு பிறகு அந்த வீட்டில் இருக்கிற +2 படிக்கிற அந்த பையனுக்கு ஏற்பட்ட ஒரு லவ், அது புட்டுக்குது. அதை பற்றின ஒரு விஷயத்தையும் சொல்லியாச்சு. இங்கேயே அந்த வீட்டில் யார் இருக்கா, சந்திரசேகர் மாதுரி இருக்காங்க. அந்த சந்திரசேகர் மாதுரி கல்யாணமாகி புதுசாக இருக்கிறவங்க. ஆனால் மாதுரி தன்னுடைய கணவருடைய தம்பிக்கு +2ல எப்படியாவது பாஸ் பண்ணிடணும்னு நைட்டு உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்குள்ளார தாம்பத்தியம் சரியாக நடக்கலை. அதனால மாதுரிக்கு ஒரு கோபம். இந்த விஷயத்த லக்ஷ்மி ஃபோனில் தெரிவிக்க இவங்க 2 பேரும் மதுரைக்கு போக, இந்த அல்லாட்ட தள்ளாட்டங்கள் தான் காதல் காமம் ப்ளஸ் அந்த மாதிரியான விஷயங்களை அந்த சந்திரசேகர் மாதுரி அவங்க உணர்ற அந்த தருணத்துக்காக ஒரு பாட்டு. வயசு வந்த புள்ள ஒண்ணு பாடம் படிக்குது, அன்பு ஒன்றே வாழ்க்கை என்ற அர்த்தம் விளங்குது, கட்டிலுக்கு ஆசைப்பட்டு புத்தி அலைஞ்சது, கணவர் இங்கே பிள்ளை என்று கண்டு கொண்டது, தன்னடக்கம் வேணும் அம்மா, பெண்ணுக்கு அது நல்லதம்மா, காமத்துக்கும் மோகத்துக்கும் கால நேரம் உள்ளதம்மா, இல்லறத்தில் இன்ப துன்பம் இரண்டும் உள்ளது பொன்னம்மா, சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம். இப்ப அன்பு கொள்ள யாரும் இல்லை அப்படின்னு இருந்துச்சா, இப்ப எல்லா சமயத்திலையும் டியூன் ஆகி எல்லாரும் ஒத்துமை ஆயிடுறாங்க. ஒருத்தர் பரஸ்பரம் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால பாட்டினுடைய கடைசியில சம்சாரம் அது மின்சாரம், அன்பு கொள்ள ஆளும் உண்டு, நெஞ்சுக்குள்ள ஈரமுண்டு, சம்சாரம் பந்தமுண்டு பாசமுண்டு, சொந்தத்துக்கு உள்ளமுண்டு, சம்சாரம் சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டா ஒளி கொடுக்கிற மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸுடைய அந்த லோகோ முடியும். நம்ம மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறையும்.
அதுதான் சம்சாரம் அது மின்சாரம் படத்தினுடைய சாராம்சம், ஜெயிப்பு எல்லாமே. குறிப்பா இந்த சின்ன சின்ன பாடல்கள் மூலமா அந்த கதையினுடைய கதாபாத்திரத்தினுடைய ஆழத்தை இன்னும் நமக்கு உணர்த்தி இருப்பாரு விசு சார், வைரமுத்து சார், எஸ்பிபி சார், சங்கர கணேஷ். எல்லோருக்கும் வணக்கம்.